அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஐஃபோன் யூசர்ஸ், ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ் ரெண்டு பேருமே கொஞ்சம் இதை கவனிப்பாக கேளுங்க. உங்களுடைய ஃபோன்லையும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி பச்சை, வெள்ளை, ஆரஞ்சு, சிவப்பு கலரில் ஒரு சின்ன புள்ளி தெரிகிறதா? இதற்குரிய காரணங்கள் என்ன? இதனை நாம் எவ்வாறு நிர்வகிப்பது தொடர்பான ஒரு தெளிவான பதிவை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமலுக்கு தொடர்ச்சி இந்த வீடியோவை பாருங்கள். ஏனென்றால் இது உங்களுடைய பிரைவசியோடு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏதோ சொல்ல வருகின்ற ஒரு புள்ளி தொடர்பான விடயம். ஆல்ரெடி நான் பச்சை கலர் புள்ளிக்குரிய தெளிவான விளக்கத்தை ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன். முதலாவது பின் கமெண்ட்ல அதற்குரிய லிங்கை போடுறேன், பார்க்காதவர்கள் பார்த்து விட்டு வாங்க. அடுத்தது ஆரஞ்சு கலர்ல இந்த புள்ளி வந்தால் நீங்கள் ஐபோன் யூஸ் பண்ணுவதாக இருந்தால் இது பெரும்பாலும் உங்களுடைய மைக்ரோஃபோன் எக்ஸஸ் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை குறிக்கும். அதுவே நீங்கள் ஆண்ட்ராய்ட் பாவனையாளராக இருந்தால் அது ஏதோ ஒரு அப்ளிகேஷன் உங்களுடைய போனினுடைய கேமராவை யூஸ் பண்ணவில்லை, மாறாக உங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றது, உங்களுடைய மைக்ரோஃபோனை எக்ஸஸ் பண்ணி கொண்டிருக்கின்றது என்பதற்கான ஒரு அடையாளம். உதாரணத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பும் போது இந்த ஆரஞ்சு கலர் புள்ளி தெரிந்தால் அது நார்மல் தான், பயப்பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கும் பொழுது இந்த ஆரஞ்சு கலர் புள்ளி வந்தால் அதுதான் ஆபத்தான விஷயம். அடுத்தது வெள்ளை மற்றும் சிவப்பு கலர் புள்ளி. இது உங்களுடைய ஸ்கிரீன் ரெக்கார்டில் இருந்தாலோ அல்லது ஏதோ எக்ஸசிபிலிட்டி பெர்மிஷன் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனுக்கு கொடுத்து அந்த எக்ஸசிபிலிட்டி இயக்கத்தில் இருந்தாலோ இது தெரியும். குறிப்பாக இந்த சிவப்பு கலர் புள்ளி தெரிவதாக இருந்தால் இது ரொம்பவும் சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ சில போன்களில் மைக்ரோஃபோன் ரெக்கார்டிங் நடக்கிறதை இந்த சிவப்பு கலர் புள்ளி குறிக்கும். நீங்கள் போனை பயன்படுத்தாத போது உங்களுக்கு சிவப்பு கலர் புள்ளி தெரிந்தால் உங்க போன்ல ஏதோ ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று உங்களை கண்காணித்து உங்களுடைய ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம். ஓகே, இப்பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு கலரில் ஒரு டொட் உங்களுக்கு தெரிகிறது, சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது என்றால் நீங்கள் ஐபோன் யூஸ் பண்ணுவராக இருந்தால் மேலே கண்ட்ரோல் சென்டரை டச் பண்ணி ஸ்வைப் பண்ணி கீழே இழுத்து விட்டீர்கள் என்றால் ரீசன்ட்லி யூஸ்ட் அப்ஸ் வந்துட்டு மேலே காண்பிக்கும். அதிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மைக்ரோஃபோனையோ அல்லது உங்களுடைய கேமராவையோ ரீசெண்டாக பாவித்தது என்று. அதே போன்று நீங்கள் ஆண்ட்ராய்ட் பாவனையாளராக இருந்தால் அந்த புள்ளி தெரிகின்ற பொழுது அந்த புள்ளி இருக்கின்ற இடத்தை டச் பண்ணி கீழே கண்ட்ரோல் பேனலை நீங்கள் கீழே இழுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அது எந்த அப்ளிகேஷனுடைய பாவனை என்பதை அது காட்டிவிடும். ஸோ இந்த இரண்டு பாவனையாளர்களும் ஐபோன், ஆண்ட்ராய்ட் இரண்டு யூசர்ஸும் இந்த செட்டிங்ஸ் மூலமாக அதனை அடையாளம் கண்டு அது நீங்கள் யூஸ் பண்ணுகின்ற ஒரு அப்ளிகேஷன் தானா அல்லது நீங்கள் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் உங்களை கண்காணித்து உங்கள் நடவடிக்கைகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றதா என்பதை அவதானித்து அவ்வாறு உங்களுடைய போனில் தேவையில்லாத அல்லது நீங்கள் யூஸ் பண்ணாத அல்லது ஆபத்தான அப்ளிகேஷன்கள் இருந்தால் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பெர்மிஷன்களை இப்பொழுதே ஆஃப் செய்து அதனை உங்கள் போனில் இருந்து அன்இன்ஸ்டால்